श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाकृति. परागपद्धति श्लोकं 373. पश्यामि पद्मे क्षणपादरक्षे भवाम्बुधिं पादुमिव प्रवृत्तान् भक्तोपयानत्वरया भवत्याः पर्यस्यमानान् पदवीपरागान्. பதபதார்த்தம். ஹே பத்மேக்ஷண பாதரக்ஷே, தாமரை பூ போலிருக்கின்ற திருக்கண்களை உடைத்தான பெருமாளுடைய திருவடியை காப்பாற்றுகின்ற பாதுகையே, பவத்யாகா உன்னுடைய பக்தோபயான துவரையா பக்தர்கள் சமீபத்திற்கு போகின்ற அவசரத்தினாலே பரியஸ்யமானான் கிளப்பப்பட்டிருக்கின்ற பதவி பராகான் மார்க்கத்தினுடைய தூளிகளை பவ சம்சாரமாகின்ற அம்புதிம் சமுத்திரத்தை பாதும் சாப்பிடுவதற்கு பிரவృత్தான் இவ ஆரம்பித்தன போல் பஷ்யாமி பார்க்கின்றேன் அப்படின்னு சாய்க்கிறோம். அதாவது இப்போ நம்மெல்லாம் ஒரு பெரிய சம்சார சாகரத்தில் மாட்டின்னு இருக்கோம். சம்சாரம்ங்கிறது இந்த உலகம்ங்கிறது நமக்கு ஒரு பெரிய சமுத்திரம் மாதிரி இருக்குது. இந்த சம்சார சாகரத்துலேருந்து நம்ம வெளில வரணும், அதாவது இந்த லோகத்திலேருந்து கிளம்பி நம்ம மோட்சத்தை அடையணும் அப்படின்னா அது யாரால் பண்ண முடியும்? பெருமாளோட திருவடியால் தான் பண்ண முடியும். திருவடிக்கு சொந்தக்காரியான பாதுகையால் தான் பண்ண முடியும். இப்போது அந்த சம்சார சாகரத்தை எப்படி பாதுகையானவள் போக்கடிக்கிறா அப்படின்னா, அவளுடைய அந்த தூளிகளானது ஒரு பெரிய அலை மாதிரி, அதாவது ஒரு பெரிய அளவில் வேகமாக வருது. பெருமாள் நம்மளை காப்பாற்றணும்னு வரும்பொழுது, அந்த பாதுகையை சாத்தின்னு வரும்பொழுது அந்த வேகத்தினால பக்தர்கள்கிட்ட போகணுமே, சீக்கிரம் போகணுமேன்ற அவசரத்தினால துவரையா அந்த அவசரத்தினால நிறைய புழுதிகளானது கிளம்புறது. அப்படி அந்த கிளம்பின புழுதிகள் என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த சம்சாரம்ன்ற பெரிய சாகரம் இருக்கே அது அப்படியே வத்த அடிக்கிற அளவுக்கு, அதாவது இந்த புழுதிகள்ன்றது ஒரு மணல் மாதிரி வச்சுக்கோங்க, அந்த சம்சார சாகரத்தில் இதை கொட்டி அந்த சம்சார சாகரத்தையே மூடுற அளவுக்கு அப்பேற்பட்ட தூளிகளோட பாதுகையானவள் கிளம்பி வராலாம் நம்மளை காப்பாற்றுறதுக்குன்னு அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில் சாய்க்கிறேன். பக்தர்களுடைய சம்சாரமாகிற சமுத்திரத்தை சீக்கிரமாக துத்தடிக்கக்கூடிய ஒரு புழுதியானது பரவி அந்த சாகரமானது மூடப்படுறது. அப்போ என்ன ஆறுது? சாகரம், சம்சார சாகரம்ன்றது மூடப்படுறதுன்னா அப்போ என்ன ஆறுது? நமக்கு மறுபடியும் இந்த ஜனனம் மரணம்ன்ற அந்த சுழலுக்குள்ளே நம்ம சிக்க வேண்டிய அவசியம் இல்லாமல் போகுது. அதாவது பாதுகையின் தூளிகளை பக்தியோடு நம்ம ஏற்றுண்டோன்னா, சிரஸில் தரிச்சுட்டோன்னா சீக்கிரத்துலேயே நமக்கு இந்த ஜனன மரணம்ன்ற அந்த வியாதியானது, சம்சார சுழலானது நமக்கு தீர்க்கப்படுறதுன்னு சொல்கிற ஒரு அழகான ஸ்லோகம் இது. இப்போது இது நம்மாழ்வார் இதே மாதிரி ஒரு பாசுரம் நமக்கு சாய்ச்சிருப்பார். அதாவது எப்படி இந்த சம்சார சாகரத்தில் இருந்து கஷ்டப்படுறோம் அப்படிங்கிறத சொல்கிற மாதிரி நம்மாழ்வார் திருவாய்மொழியில் ஒரு பாசுரம் சாய்ச்சிருக்கார். ஆவார் ஆர்த்துணை என்று அலைநீர் கடலுள் அழுந்தும் நாவாய் போல பிறவிக்கடலுள் நின்று நான் துளங்க தேவார் கோலத்தோடும் திருச்சக்கரம் சங்கினோடும் ஆவா என்றருள் செய்து அடியேனோடும் ஆனானே அப்படின்னு சாய்க்கிறார். அதாவது ஆவார் ஆர்த்துணை என்று என்னை யார்தான் காப்பாற்றுவா அப்படின்னு அலை நீர் கடலுள் அழுந்தும், நீர்க்கடலில் நான் அப்படியே அழுந்தின்னு இருக்கேன், இந்த சம்சார சாகரத்தில் அழுந்தின்னு இருக்கேன். நாவாய் போல அப்படி இருக்கக்கூடிய ஒரு படகு மாதிரி நான் அந்த அழுந்தின்னு இருக்கேன். எங்கே அழுந்துறேன்? பிறவிக்கடலுள் நின்று நான் துளங்க தேவார் கோலத்தோடும் திருச்சக்கரம் சங்கினோடும். அந்த பெருமாளோட அந்த திவ்யமங்கல விக்கிரகமானது எப்படி இருக்குன்னு வர்ணிக்கிறார். அந்த கோலம் எப்படி இருக்குது, இந்த பக்கம் சங்கு அந்த பக்கம் சக்கரத்தோட பெருமாள் வரார். ஆவா என்று அருள் செய்து, ஆஹா நீ என்னை சேரணும்னு நினைக்கிறியா, என்கிட்ட வரணும்னு ஆசைப்படுறியா அப்படின்னு பெருமாள் அருள் செய்து அடியேனோடும் ஆனானே அப்படிங்கிற. அடியேனோடும் அப்படின்னு சொல்லும் பொழுது எப்படி அந்த திருச்சக்கரம் சங்கினோடும் கோலத்தோடும் எப்படி பெருமாளானவர் வைகுண்டத்தில் இருப்பாரோ அந்த மாதிரி அடியேனோடும் அப்படின்னு சொல்லும்போது அந்த நித்திய சூரிகளோடு சேர்த்து எனக்கும்
அந்த வைகுண்ட பிராப்தியை பெருமாள் கொடுக்கறான். வைகுண்டத்தில் எப்படி இருப்பானோ அந்த மாதிரி என்னையும் கூட சேர்த்துக்கிறான், என்னையும் ஒரு பொருளாக்கினான் அப்படின்னு சொல்கிற மாதிரி இது ஆழ்வாரோட பாசுரமாக அமைஞ்சிருக்கு. இப்போ இந்த பாசுரத்தை ஆழ்வார் பெருமாள் திருவடிவாரத்தில் சமர்ப்பிச்சார், அவர் வைகுண்டத்துக்கு போனார். நமக்கு இது எப்படி இந்த பாதுகா சகஸ்ரத்துக்கு பொருந்தும் அப்படின்னு பார்த்தோன்னா, இதே மாதிரி அலை கடலுள் நின்று நம்மளும் தான் தவிச்சுட்டு இருக்கோம், சம்சார கடலுள் நின்று. அப்போ பாதுகையானவள் தன்னுடைய அந்த தூளிகளை நமக்கு கொடுக்குறா, அதனால் நம்மளோட சம்சார சாகரமானது தீர்றது. இப்பாதுகைன்றவ யார்? ஆழ்வார் தான். ஆழ்வார் தான் இப்போ தன்னுடைய ஈரச்சொல்லான அந்த தூளிகளை நமக்கு கொடுக்குறார். ஆக இந்த பாசுரத்தை சொல்கிறதுனால, ஆவாரார் துணை என்று பாசுரத்தை சொல்கிறதுனால நமக்கு என்ன கிடைக்கும்னு பலஸ்ருதியாக 11வது பாசுரம் இதே பதிகத்தில் சாய்ச்சிருக்கார். அது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, கார்வண்ணன் கண்ணபிரான் கமலத்தடங் கண்ணன் தன்னை ஏர்வளவ நுண் கழனி குருகூர் சடகோபன் சொன்ன சீர்வண்ண ஒன் தமிழ்கள் இவை 1000த்துள் 10ம் ஆர்வண்ணத்தால் உரைப்பார் அடிக்கீழ் புகுவார் பொலிந்தே அப்படின்னு சாய்க்கிறார். இந்த பாசுரத்தை யார் சொன்னாலும் 1000த்துள் 10 இந்த 10 பாசுரங்களை யார் சொன்னாலும் அவளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, அடிக்கீழ் புகுவார் பொலிந்தே, பெருமாளோட திருவடியில் கொண்டு போய் சேர்த்துடும் அப்படின்ற. பெருமாளோட திருவடியில் நம்மளை கொண்டு போய் சேர்க்கிறவோ பாதுகை, அவளுடைய துகள்கள். பெருமாளோட திருவடியில் நம்மளை கொண்டு போய் சேர்க்கிறவர் ஆழ்வார், அவருடைய பாசுரங்கள். ஆக அடிக்கீழ் புகுவார் பொலிந்தேன்னு இந்த பாசுரத்தை நம்ம சொல்கிறதுனால பாதுகையின் உருவான நம்மாழ்வார் நம்ம இந்த பாசுரத்தின் மூலமாக பெருமாளோட திருவடியில் கொண்டு போய் சேர்த்துடுவார்ன்றது புரியுது. இந்த பாசுரத்தில் இன்னொரு அழகு என்ன அப்படின்னா, கமலத்தடங்கண்ணன் தன்னை அப்படின்னு ஆழ்வார் சாய்ச்சிருக்கார். நம் சுவாமி இந்த ஸ்லோகத்தில் பெருமாளை சொல்கிற வார்த்தையாக சொல்கிறது, பத்மேக்ஷண பாதரக்ஷே, தாமரை பூ போல் இருக்கின்ற திருக்கண்களை உடைய. கமலத்தடங்கண்ணன் அப்படின்னா தாமரை பூ போல் இருக்கின்ற திருக்கண்களை உடைய அப்படின்றது தான் அர்த்தமாகுது. ஆக இந்த ஸ்லோகம் இந்த பாசுரத்துக்கும் இருக்கக்கூடிய சாமியமானது நமக்கு புரிய வைக்கிறார். ஆக பெருமாள் ஆழ்வார் இந்த சம்சார கடல்லேருந்து என்ன காப்பாத்துன்னு பெருமாள் கிட்ட சொல்லிட்டோ, இந்த பாசுரத்தை நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களுக்கும் அந்த சம்சார கடலானது தாண்டி பெருமாளோட திருவடியில் கொண்டு போய் சேர்த்துடும் அப்படிங்கிறார். அதே போல் பாதுகையானவள் அந்த இவரோட ஈரச்சொற்கள் தான் பாதுகையோட தூளிகள். அந்த தூளிகள் மூலமாக நம்மளையும் இந்த சம்சார கடல்லேருந்து தாண்டுவிக்கிறா அப்படின்னு சொல்கிற ஒரு அழகான ஸ்லோகமாக இது நமக்கு அமைஞ்சிருக்கடியே. கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குருவே நமகா.